ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒழுங்காக போகலாமேன்னு சொல்லிட்டு சாரீலாம் கட்டிட்டு கிளம்பி போயிட்டு வந்தாச்சு. நல்லபடியாக வந்ததுக்கப்புறம் ஈவினிங் என்ன டின்னர் செய்யணும்னு வழக்கம் போல் கேட்டேன். வழக்கம் போல் பிரியாணி தான் செய்யணுன்ட்டாரு. சரி நீங்களே செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவரே கோத்து விட்டேன். ஆனால் இது நானே செஞ்சிருக்கலாமேன்ற அளவுக்கு என்னை ஃபீல் பண்ண வச்சுட்டாரு. நானே செஞ்சிருந்தா கூட சைட்லேயே கட் பண்ணி 1 ஹவரில் பிரியாணி முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்துப்பேன். இவ கூட உட்காந்துட்டு செய்கிறேன்ற பேரில் இதை அரைச்சித்தா அதை அரைச்சித்தா இதை கட் பண்ணு அதை புழின்னு ஒரே வேலையை வாங்கிட்டாரு. சரி மனுஷன் கையால் செஞ்சு சாப்பிடணும்னு முடிவு பண்ணியாச்சு, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும்னு சொல்லிட்டு போனால் போதுன்னு ஹெல்ப் பண்ணலாமேன்னு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருந்தேன். முழுசாக ஒரு நாள் செய்ய விட்டால் தான் தெரியும் நம்மளோட அருமை பெருமைகள்லாம். பாதி செய்ய விடும் போதே ஃபீல் பண்ணிட்டாரு மனுஷன். வேர்வை சிந்தி உழைக்கிறாரு. இதை சாப்பிட்டுட்டு வந்துட்டு என் அம்மாவே மறந்துட்டேன். உங்கள் டேஸ்ட் நல்லா இருந்தது இப்படிலாம் சொல்லக்கூடாது, புரியுதா? எல்லா வாட்டி சேம் டைலாக் விடக்கூடாது, ஓகே? எல்லா வாட்டியும் நல்லா இருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்களா ஃபேன்ஸ் எவ்வளோ ஆகிட்டாங்க மட்டனுக்கு. ஒத்துக்கிறேன். லாஸ்ட் டைமில் செஞ்சது மட்டன் செம்மையாக தான் இருந்தது. அதே மாதிரி தான் இந்த வாட்டியும். என்ன பொறுமையாக சமைச்சா தான் நல்லா வரும்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக சமைச்சிட்டாப்புல. பசி உயிரை போயிடுச்சு. இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அந்தளவுக்கு பசி எடுத்துக்கிச்சு எல்லாருக்கும். ஃபைனலி பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சம் ஸ்மால் மிஸ்டேக் இருந்தாலும் டேஸ்ட் வைஸ் செம்மையாகவே இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணி ஒரு பிடிச்சாச்சு அன்னைக்கு. இதெல்லாம் மேட்ரு இல்லைங்க. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த பிரியாணி நான்வெஜ் சாப்பிட்டாலே லாஸ்ட்டில் சில்லுன்னு எதனா குடிக்கணும்னு தோணும். அதுக்கேற்ற மாதிரி சில்லுன்னு ஒரு மொஜிட்டோ போட்டு கொடுத்தாரு. செம்ம டேஸ்ட்டு. அதே ஒரு பிடிச்சி டேவை முடிச்சாச்சு.